மின்கம்பியில் தொங்கியபடி சென்று மரக்கிளையை வெட்டி மின் இணைப்பை சரி செய்த ஊழியருக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலியில் 3 நாட்களுக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் முக்கூடல், சேரன் மகாதேவி, வீரவநல்லூர் பகுதிகளில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு தண்ணீர் வழங்கக்கூடிய உரை கிணறுகளுக்கு கொடுக்கப்பட்ட மின் இணைப்புகளில் சேதம் ஏற்பட்டது. வெள்ள நீர் முழுமையாக வடியாத நிலையில் மின் இணைப்புக்கு இடையூறாக இருந்த மரக்கிளையை மின்வாரிய ஊழியர் உயிரை பணயம் வைத்து வெட்டி அப்புறப்படுத்தினார். இந்த வீடியோவை பகிர்ந்திருக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னை சவுகார்பேட்டையில் சாலையில் நடந்து சென்ற முதியவரை மாடு முட்டி தள்ளிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நரசிம்மன் என்ற 85 வயதான முதியவர் கையில் ஊன்றுகோலுடன் நடந்து சென்றார். அப்போது சாலையில் நின்றிருந்த பசுமாடு ஒன்று அவரை முட்டி கீழே தள்ளியது. அருகே இருந்தவர்கள் மாட்டை விரட்டிவிட்டு முதியவரை மீட்டனர். இதில் காயமடைந்த நரசிம்மன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதேபோன்று சாலையில் சுற்றித் திரியக்கூடிய மாடுகளை பிடிக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் வெங்கடேசபுரம் ஜெனிஃபர் நகரில் வீட்டில் வளர்க்கப்பட்ட சந்தன மரத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டிச் சென்றுள்ளனர். கோவிந்தன், பூங்கோதை தம்பதியர் உரிய அனுமதி பெற்று வீட்டு வளாகத்தில் சந்தன மரம் வளர்த்து வந்தனர். 13 ஆண்டுகளாக இருந்த மரத்தை நோட்டமிட்ட சிலர் நள்ளிரவில் மழையின் இடையே சந்தன மரத்தை வெட்டி கடத்திச் சென்றது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மேலூர் பேருந்து நிலையம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசு கண்டித்து முழக்கமிட்டனர். பிறகு நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த மதுரை எம்பி வெங்கடேசன், அதானி, டங்ஸ்டன் உள்ளிட்ட பிரச்சனைகள் நாடாளுமன்றத்தில் எழாமல் இருக்கதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மத்திய அரசு முன்னெடுப்பதாகவும் கூறினார். நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன், எல்லாமே செஞ்சாலும் திட்டத்தை ரத்து செய்கிறோம், ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம் இன்னைக்கு அறிவிக்கல. அதற்காக எல்லா வேலையும் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, தமிழ்நாடு அரசை மீறி, எங்களை மீறி இந்த திட்டத்தை ஒருபோதும் அவர்களால் அனுமதிக்க முடியாது.